அண்ணா, தம்பி என்னன்னு சொல்றான்? நல்ல வாளா இருக்காமா, ஒரே சேட்டை, தூங்கவே மாட்டேங்கிறான். பாத்தியா பாத்தியா, நம்ம ஏதாவது பேசணும்னா அதுக்கு பதில் வேற சொல்றான். ஆனா என்ன பேசுறான்னு தான் புரியல. ஆமாமா, அவன் பேசுறதுதான் புரியலையே தவிர நம்ம ஏதாவது அவன் கிட்ட பேசணும்னா பதில் பேசுறான். நல்ல வாயா வருவான் போல, அவங்க அம்மா மாதிரி. காலையில நான் வச்சிருந்தப்ப கூட அப்படிதானே வண்டிலாம் ஓட்டிட்டு இருந்தான், டுர்ரு டுர்ருன்னு. நல்லா இருந்துச்சு. அகரன் கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா கண்ணு, இப்பெல்லாம் நான் காலையில கிளம்பும் போதே தெரிஞ்சுக்கிறான். ரைஸ் மில்க்கு கிளம்புறப்ப ஒரே அழுக. வேதா கிட்டலாம் இருக்கவே இல்ல. நான் தான் தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரமா அவனை தூங்க வச்சிட்டு இருந்தேன். அவன் தூங்குனதுக்கு அப்புறம் தான் இப்பெல்லாம் போறேன்னா பாத்துக்கோயேன், அந்த அளவுக்கு விவரம் தெரியுது. பாத்தீங்களாண்ணே, உங்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. ஆமாமா. கியூட்டா பண்றானே. ஏமா, உங்க அண்ணனை தேடி போனீங்களே, ஏதாவது கிடைச்சதா? ஏதாவது சொன்னாங்களா? இல்லண்ணே, அங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்னைக்கு மாத்திட்டாங்களாம். அதான் அதுல பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க. ஆதியும் ஸ்டேஷனுக்கு போயிட்டான், அவன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னாங்கண்ணே. அப்படியா? சரிம்மா. ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும், பாக்கலாண்ணே. கிடைக்குமா, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். சரிண்ணே. மா, வேதா உள்ள வேலையா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போகணும். நீ அகரனை கொஞ்சம் புடிச்சுக்கிறியாமா? அப்புறமா அவ வந்து வாங்கிப்பா. ஐயோ, ஏற்கனவே வேதாக்காக்கும் எனக்கும் காலையில இதனாலதான் பிரச்சனை வந்துச்சு. இப்ப மறுபடியும் அண்ணன் அகரன் குட்டியை என்கிட்ட குடுக்கறேன்னு சொல்றாரு. இத பார்த்தா மறுபடியும் கத்துவாங்க, குட்டி அழுவான். மா, உன்கிட்டதாம்மா பேசுறேன். அண்ணே. ஏமா தயங்குற? ஓ, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் வேலையை பாரு. இல்லண்ணே, வேலையெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க தம்பிய கொடுங்க. சரிம்மா. சரி, நான் வேதா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். வேதா. ஐயோ, இந்தம்மா தம்பிய புடி. பாருடா, சித்திட்ட போனோனே ஒரே ஜாலி தான் உனக்கு இல்லடா? சித்தி சித்தப்பா எல்லாம் உன்னை ஜாலியா பாத்துக்கிறாங்கல்ல? ஆமாண்ணே, இவனுக்கு ஆதி கூட போகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆதியோட போலீஸ் ஜீப் இருக்குல்ல, அன்னைக்கு அதுல போணுமா, ஒரே சந்தோஷம் உனக்கு. ஓ, அந்த சைரன் வச்சதுனாலயுமா? ஆமாண்ணே, அந்த சைரன் சத்தத்தோட இவனும் ட்ரு ட்ருன்னு பண்ணிட்டே வந்தான். பாத்தீங்களா, நான் சொன்னோட எப்படி சொல்றா பாருங்க. இப்பெல்லாம் அகரன் குட்டிக்கு வண்டி ஓட்டு ட்ரு பண்ணு அப்படின்னு சொன்னா புரியுதுனே. அப்படியா? டேய் அகரனே, வண்டி ஓட்டு தங்கம், ட்ரு பண்ணு. பாத்தீங்களாண்ணே, நான் சொன்னேன்ல. ஆமாமா, ரொம்ப அழகாதான் பண்றான். நானே இப்பதான் பாக்குறேன், அதுவும் நீ சொல்லிதான் தெரியும். ஆனா உண்மையாவே அகரன் என்ன பண்ணுவான், எந்த நேரத்துல எப்படி எப்படி எல்லாம் இருப்பான்னு உனக்கும் ஆதிக்கும் தாமா நல்லா தெரியுது, எங்களை விட. தெரியும் தெரியும், நல்லா தெரியும். ஐயோ, போச்சு, வேதாக்கா வந்துட்டாங்க. என்னென்ன ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? அகரனை பத்தி உங்களை என்ன விட இந்த நிம்மதிக்கும் ஆதிக்கும் தான் நிறைய தெரியுதோ? ஆமா வேதா, இங்க பாரு, நம்ம தம்பி வண்டி ஓட்டுறான். அதுவே நம்மளுக்கு தெரியாது, ஆனா நிம்மதி கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு, உலகத்திலே இல்லாததை கண்டுபிடிச்சிட்டா. அதெல்லாம் எனக்கு எப்பவோ தெரியும். உனக்கு தெரியுமா? அப்ப ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நம்ம புள்ள எவ்வளவு அழகா பண்றா, அத சொல்லணும்னு உனக்கு தோணலையாடி? இப்ப நிம்மதி சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஐயோ, இப்ப அது வாங்க முக்கியம். சரி, நான் வர வரைக்கும் கூட உங்களால பொறுக்க முடியாதா? எதுக்கு இப்ப புள்ளைய அவகிட்ட கொடுத்தீங்க? ஏன் இப்ப கொடுத்தா என்ன? கொடுத்தா என்னவா? இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் நம்ம பிள்ளைய கொடுத்திருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? ஹேய், ஒட்டுச்சுனா மூஞ்சில பேந்துக்கும். என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னங்க? இப்ப என்ன உன்கிட்ட சொல்லிட்டேன்னு எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பேசிட்டு இருக்க? முத்தோண்ணா, ஏன் திட்டுறீங்க? விடுங்கண்ணா. என்ன திட்டாம இவள என்னமா பண்ண சொல்ற? எவ்வளவு பேச்சு பேசுறான்னு பாத்தியா? ஹேய், என்ன கேட்ட? இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட நம்ம பிள்ளைய கொடுத்திருக்கியாவா? ஏண்டி அப்படி கேட்ட? நிம்மதி யாரு? ஆதியோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட 2வது மருமக, அகரனுக்கு சித்தி. நிம்மதிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இருக்கும் இருக்கும். இங்க பாருங்க, இதத்தான் காலையில அவ்வளவு சொன்னா. காலையிலயா? ஐயோ, முத்து அண்ணனுக்கு தெரிய வேண்டாம் நினைச்சேன். இவங்களே மாட்டி விட்டு இப்ப இவங்களே திட்டு வாங்க போறாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம? ஹேமா, காலையில என்னமாச்சு? முத்தோண்ணா, அது ஒண்ணும் இல்லண்ணா. அக்கா ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா, இவ கத்துறத பார்த்தாலே தெரியுது காலையில என்னமோ நடந்திருக்குன்னு. என்னன்னு சொல்லுமா. அண்ணா, அது ஒண்ணும் இல்லண்ணே. ஏமா, இவ்வளவு பேச்சு உன்ன பேசுறா,
இன்னும் அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா நீ? அதெல்லாம் ஒண்ணும் காப்பாத்த வேணாம். எனக்கும் இங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும். நீ சொல்லுமா. எதுக்கு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? நானே சொல்றேன். வேதாக்கா, காலையில அகரன் அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்காக பால் கலக்கலான்னு கிச்சனுக்கு போனேன். கிச்சன் போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தா அகரன் ஆளே காணோம். ஒரு நிமிஷம் பார்த்தா பதச்சிருச்சு. வீடு ஃபுல்லா தேடுறேன், காணோம். பார்த்தா இந்த பைத்தியக்காரி அகரனை கூட்டிக்கிட்டு மொட்டை மாடியில போய் நின்னு அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. போய் திட்டினதுக்கு அப்புறம் சொல்றா, எனக்கு அகரன் தூக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நானும் அகரனை பாத்துக்குவேன்னு. ஆமா, அது கரெக்ட் தானே. அதுக்கு எதுக்கு கோவப்படுற? ஏங்க, நம்ம பிள்ளைய பாத்துக்க நமக்கு தெரியாதா? தேவையில்லாம எதுக்கு ஆதி நிம்மதின்னு இவங்கெல்லாம் வந்து நம்ம பிள்ளைய தூக்குறாங்க? இங்க பாரு வேதா, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணி பாக்காத. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆதி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் புள்ள. அதனாலதான் அகரனுக்கு கூட அகரன் ஆதித்யான்னு பேர் வச்சிருக்கேன். நீ தேவையில்லாம ஆதியவோ இல்ல அவன் பொண்டாட்டி நிம்மதியோ பத்தி ஏதாவது தப்போ பேசுன, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணா, என்னங்க என்ன பண்ணுவீங்க? வேதாக்கா, நீங்களாவது கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், உன்னாலதான் நீங்க பிரச்சனையே. வேதா, இங்க பாரு, உனக்கு இது புதுசு கிடையாது. நீ ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. மனுஷனை கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விட்ரி. எப்ப என்ன பிரச்சனை வரும்னு தெரியாம பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. உனக்கு என்னதானே இங்க குறை? நல்லா தானே இருக்க. யாராவது உன்கிட்ட வந்து வம்பு பண்றாங்களா? தேவையில்லாம நீ தான் அடுத்தவங்க பிரச்சனைக்கு எல்லாம் போற. இங்க பாரு, நீ என்ன வேணும்னாலும் பண்ணி தொலை. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா அகரன் இங்க தான் போகணும், இவங்க கிட்ட தான் பேசணும், அவங்க கிட்ட போக கூடாது பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது பண்ண அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னங்க, மனுஷனாவே இருக்க மாட்டேனா என்ன பண்ணிருவீங்க? என்ன வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவீங்களா? சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அனுப்புனீங்களே, ஆனா அப்ப நான் மட்டும்தான் இருந்தேன். இளிச்சவாய் மாதிரி நீங்க சொன்னோனே வீட்டை விட்டு வெளிய போயிட்டேன். ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாது. உங்க புள்ளையும் இருக்கான். உங்க புள்ளைய கூட்டிட்டு நான் வீட்டை விட்டு வெளிய போகணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளிய போறேன். என்ன அமைதியா நிக்கிறீங்க? உங்களால என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புறதா இருந்தா உங்க பையனையும் என் கூட சேர்த்து தான் அனுப்ப முடியும். என்னடி மிரட்டுறியா? என் பிள்ளைய வச்சே மிரட்டுறியா? நீ பண்ற வேலைக்கும் நீ இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு பாக்குறதுக்கும் உன்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு என்னால வெளியே அனுப்ப முடியும். பாக்குறியா? என்னாச்சு? எதுக்கு இப்ப வீட்டை விட்டு வெளியே போறத பத்திலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? அது வேதாக்கு கொஞ்சம் வாய் அதிகமா போயிடுச்சு, அதான் என்னன்னு பேசிட்டு இருக்கேன். ஆமாமா, நீங்க பண்றதெல்லாம் நியாயம், நான் பண்றதுதான் தப்பு. எப்ப பாரு வேதா உள்ள போ, வேதா வாய மூடு, இதே சொல்லி சொல்லி உங்களுக்கு பழகிடுச்சுல. ஐயோ சரி சரி, இப்ப எதுக்கு கத்திக்கிறீங்க? நீங்க கத்துற சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது. அத உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. அகரன் குட்டி, ஒண்ணும் இல்ல தங்கம், சும்மா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹே, நீ பேசுறதுக்குலாம் அப்படி தாண்டி சொல்ல முடியும். எப்ப பாரு குடும்பத்தை பிரிக்கிறவ மாதிரியே பேசிட்டு இருக்க. ஓங்கி ஒண்ணு விட்டனு வை, பொல்லலாம் கோயில கொலண்டுக்கும். இப்படியே சொல்லி சொல்லி மிரட்டுறீங்களா? இங்க பாருங்க, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன்ல குடும்பமா சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னடி சொன்ன? முத்தோனா, முத்தோனா, இருங்கடா, பொறுமையா பேசுங்க. ஏங்க இருங்க, அவங்க தான் தேவையில்லாம பேசுறாங்கடா. நீங்களும் ஏன் கைய வாங்குறீங்க? டே, இவ என்ன பேசுற பாருடா. இவள யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை திட்டிருப்போமாடா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குடும்பமே கொடுமைப்படுத்துறது கம்ப்ளைண்ட் பண்ண போறாளாம். நம்ம அப்பா யாருடா? மிலிட்டரிடா. நம்ம தாத்தாவும் பெரிய ஆளுடா. நீ போலீஸ், நான் ரைஸ் மில் வச்சிருக்கேன்னு சொந்தமா பிசினஸ், குடும்பமே நல்லா சொந்த வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க குருவி கூடடா. அத போய் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்றா. இவளெல்லாம் என்னடா பண்றது? விடுங்க, இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரெல்லாம் என்ன இழிச்சவாயினா? இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட கேட்டுட்டு நம்மள எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு? அப்படி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அரெஸ்ட் ஆகுற முத ஆளே இவங்களா தான் இருப்பாங்க. இவளா? என்னடா சொல்ற? என்னங்க அப்படித்தானே? ஐயோ, எங்க சுத்தி எங்க வந்தாலும் தாத்தாவை நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போனதை வச்சே மிரட்டுறானே. ஹே, என்னடி சொல்றாங்க? என்ன மிரட்டுறதுக்காக சொல்றாருன்னு நினைக்கிறேங்க. இது அவன் உன்னை மிரட்டனோனே நீ எப்படி மிரண்டிட்டியா? இல்லங்க, அது இதெல்லாம் தேவையா? பேசாம இருந்தோமா, 3 வேளை சாப்பிட்டோமா,
அகரன் குட்டிய சந்தோஷமா பாத்துக்கிட்டோமா, வீட்டை நல்ல பத்திரமா பாத்துக்கிட்டோமா, அண்ணனை நல்ல பொறுப்பா பாத்துக்கிட்டோமான்னு இருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க? இப்ப பண்ணி கடைசியில நீங்களே மாட்டிக்கிறீங்களா? டே, நீ அது புரியுற மாதிரி பேசி தொலைடா. என்னடா ஒண்ணும் புரியல எனக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான் சொன்னேன். இவ மாட்டுவான்னு எப்படிடா சொல்ற? ஏங்க, நான் தான் டிஎஸ்பி ஆச்சே, நான் தூக்கி உள்ள போட்டுருவேன்னு சும்மா அவங்கள மிரட்டினாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, புள்ள பயப்படுறான், சங்கத்தை கலைங்க. சும்மா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு. இல்லையே, ஹாரி போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் வந்து சும்மா ஜெயில போடுறேன்னு சொன்னதுக்கலாமா இவன் மிரண்டிட்டு இப்படி நிக்கிறா? எனக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும். என்னங்க, சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலங்க. வேண்டாம் வேதா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ தனியா ஆடிட்டு இருந்த, இப்ப புள்ளைய வச்சு என்கிட்ட ஆட்டம் காட்டலான்னு நீ நினைச்சிடாத. கனவுல கூட நினைச்சிடாத, அது நடக்கவே நடக்காது. அப்புறம் என்னோட உண்மையான முகத்தை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாத. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொம்பளை புள்ளையாச்சே, வீட்டுக்கு வாழ வந்த புள்ளையாச்சே, அடுத்தவங்க பெத்த புள்ளையாச்சேன்னு உன்னை பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேன். இது நம்ம குடும்பம்னு நினைச்சு வாழ்றதா இருந்தா இந்த வீட்டுல வாழு, இல்லனா என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். ஏங்க விட்டுங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டே முடியலடா, உனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி இல்ல, அதனால உனக்கு இதோட பிரச்சனை புரியல. இப்படி நொய்யின்னு ஒருத்தி உன் காதுக்குள்ள வந்து ஓதிக்கிட்டே இருந்தானா எப்படா இருக்கும் உனக்கு? ஒரு மனுஷன் எத்தனை பிரச்சனையை தாண்டா பாப்பான்? ரைஸ் மில்ல அங்க ஏதாவது பிரச்சனைனா நான் மட்டும் தான் பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேச முடியுதா? அதுக்குள்ள இவ அடுத்த பிரச்சனையை பண்ணி வச்சிருப்பா. அதுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கே நம்மளுக்கு நாக்கு தள்ளுது. இதுல வீட்டு செலவு, அந்த செலவு, புள்ளைக்குன்னு ஏகப்பட்ட பிரச்சனை தலையில தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்றாளா? என்னால முடியல. பொறுமையா பேசுங்கண்ணா. என்னமா பொறுமையா பேசுறது? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அகரன உன்கிட்டயும் ஆதிக்கிட்டையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றா. இதெல்லாம் என்னமா எனக்கு புரியல. வர வர வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இவளை டைவர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துடலாம் போல எனக்கு அப்படிதான் இருக்கு இப்போ. என்னது டைவர்ஸா? இன்னும் கொஞ்ச நாள் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த மொவலை அதை தாண்டி உனக்கு கொடுக்க போறேன். என்னங்க இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாத, உனக்கு புண்ணியமா போகும். என்கிட்ட பேசவே பேசாத சொல்லிட்டேன். என்னங்க என்னங்க சொல்றீங்க? வேடா, என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டேன். எனக்கான வேலைய நான் பாத்துக்கிறேன். எனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு எங்க அம்மா இருக்காங்க. என் புள்ளையும் நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்ல இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே கூடாது. என்னங்க? நீ பேசினாதாண்டி எனக்கு பிரச்சனையே வருது. அதுக்குதான் சொல்றேன், வாயை மூடிட்டு தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. ஐயோ, என்னங்க நில்லுங்க. ஷோ, ஏங்க இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அவரு சொல்றதும் கரெக்ட் தானே. அவரே 1008 பிரச்சனையை பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. நீங்க சந்தோஷமா பேசினாதானே அவருக்கும் நல்லா இருக்கும். அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, அகரன் குட்டிய நானும் என் பொண்டாட்டியும் தூக்க கூடாது அவ்வளவுதானே? அப்படிலாம் கொடுக்க முடியாது. இவ்ளோ பேச்சு பேசினாரு, இவ்ளோ திட்டிட்டு போனாரு, அப்பயாவது தெரிஞ்சிருப்பீங்கன்னு பார்த்தேன். இப்பயும் ஹாங்கிறீங்க. அகரன் எங்களுக்கும் புள்ளதான். உங்களுக்கு வேணா நாங்க தேவைப்படாம இருக்கலாம், ஆனா அகரன் எங்களுக்கு தேவைப்படுவான். நாங்களும் அவனுக்கு தேவைப்படுவோம். எங்களுக்கு அவன் சந்தோஷம் தான் முக்கியம். என் பொண்டாட்டியும் அகரனை தூக்குவா, நானும் அகரனை பாத்துக்குவேன். அதுல எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுல தலையிடுறதுக்கு தான் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நிமிஷ, அகரனை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. ஏன்டா கொடுக்கணும்? கொஞ்ச நேரம் இருக்கட்டும், உடனே பிரிச்சுட்டு போயிட்டோன்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கட்டும், அப்புறம் போய் தூக்கிக்கலாம். அகரன் குட்டி, சிட்டி அப்புறமா உன்னை வந்து தூக்கிக்கிறேன். நீ அம்மா கிட்ட போறியா? அகரன் குட்டி, என்னாச்சு? அம்மா கிட்ட போலையா? சித்தி கிட்டே இருக்கியா? ஓ, நம்ம வண்டி ஓட்டி விளையாடணுமா தங்கம்? எங்க 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 சித்திக்கு வண்டி ஓட்டி காட்டுங்க. ட்ர் போலாமா? நம்ம வண்டி ஓட்டி காட்டுங்க. செல்லக்குட்டி, அழகுடி தங்கம். எங்க மறுபடியும் நம்ம வண்டியில போலாமா? ட்ர் போலாமா? சித்தி இப்ப ட்ர் பண்ணுவேனா, நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ர் பண்ணுவீங்களா? ஓகேவா? ரெடி? 3 2 1 நீங்க பண்ணுங்க இப்போ.
செல்லக்குட்டி சூப்பரா பண்றடா. பாத்தீங்கல்ல, இத உங்களுக்கு பிரிக்கணும்னு எப்படிங்க மனசு வருது? வாழ்றது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. ஏன் இப்படி எங்க கூட அவன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நாங்க எல்லாரும் அவனை பாத்துக்கணும்னு நினைக்கிறோம், அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, அண்ணனையும் அகரனையும் எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்க, நினைச்சிடாதீங்க. நிமிஷ, நான் வெளியே போறேன்டி. ஓகேடா. டடான். ஹா, வேதாக்கு சூப்பரான ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டாங்க. ஆனா அப்பயும் வேதா திருந்துவா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. அடுத்து என்ன பிளான் போடுவான் தானே யோசிப்பாங்க. சரி, நீங்க என்ன வேணாலும் பிளான் போட்டுக்கோங்க வேதா. அந்த பிளான சொதப்புறதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல, சொதப்பிக்கிறோம். அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. முத்துமொழிக்கு செம கோவம் வந்துருச்சு. ஆனாலும் முத்துமொழியை பாத்தீங்களா, வேதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறாராம். அத நல்ல வேளை வேதா கவனிக்கல. ஆனா முத்துமொழி அடுத்து வேதா கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பார்க்கலாம் அவ எப்படி அவங்கள சமாதானப்படுத்த போறான்னு பாப்போம். அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் புளிக்குழம்புங்க. யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. சுண்டக்காய் நம்ம வீட்ல காய்ச்சதுதான், சூப்பர் டேஸ்ட்ல இருந்தது. அது கூடவே சூப்பரா பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சுட்டு, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அகரன் குட்டி சூப்பரா வண்டி ஓட்டுறாருல, நம்ம ட்ரிக் கேட்டு பார்க்கலாமா? அகரன் தங்கம், ஒரே ஒரு வாட்டி இந்த சுடர் பாட்டியில அக்காக்காக ஒரே ஒரு வாட்டி வண்டி ஓட்டி காட்டுறியா? ட்ரிப் பண்ணி காட்டுறியா? ஹே, சூப்பர் சூப்பர். அழகா பண்ணீங்க. அகரன் குட்டியை யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.